பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருப்பாடல் 119 133வது வசனம். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். உமது வாக்கில் என் காலடிகளை நிலைப்படுத்தும். ஆண்டோடைய வார்த்தை நம் காலடிகளை, நம் அடித்தளங்களை, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நிலைப்படுத்தும். ஆம் அன்பர்களே, கடவுளுடைய வார்த்தை போதுமானது. நீங்கள் ஒரு வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்களேன். இந்த விவிலியம் நம்மை கைவிடாது. இந்த விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு சிற்றெழுத்து போதுங்க நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றுவதற்கு. அதை பிடிச்சுக்கோங்க. விவிலியத்தின் தொடக்கத்திலே இருள் நிறைந்த இடத்திலே ஆண்டவர் ஒளி உண்டாகட்டும் என்று சொன்னார். வானம் உண்டாகட்டும் என்று சொன்னார். ஒவ்வொன்றும் உண்டாகட்டும் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையில என்ன உண்டாக வேண்டும்? இந்த வார்த்தை பிடிச்சுக்கோங்க. இந்த வார்த்தை போதும் உங்கள் கட்டுகளை உடைக்க, உங்கள் வலிகளை போக்க, உங்கள் சாபங்களை தீர்க்க, உங்கள் நோய்களை சுகப்படுத்த, உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் துடைத்து மாற்ற, பாரம்பரிய கட்டுகளை எல்லாம் உடைத்து மாற்ற, முற்பிதாக்களின் வழியாக தலைமுறையாய் கைமாறிய வலிகளும் வேதனைகளும் கட்டுகளும் கழுவி மாற்றுவதற்கு இந்த வார்த்தை போதுங்க. இதை பிடிச்சு கொள்ளுங்க. இதை வாழ்வாக்குங்க. 8000க்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் இருக்கு. எதையாவது ஒரு வாக்குறுதியை பிடிச்சுக்கிட்டு அதை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. பிடிச்சுக்கோங்க. கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உறுதியா பிடிச்சுக்கோங்க. அதான் அந்த 100 சொல்றல, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவார். அன்பர்களே, அதை தாங்க இன்னைக்கு உங்க முன்னாடி அறிமுகப்படுத்துறேன். இந்த விவிலியத்தில் ஒரே ஒரு வாக்குறுதியை உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, உங்கள் வலிகளுக்கு ஏற்றார் போல, உங்கள் பிரச்சனைகளுக்கு ஏற்றார் போல தேவையான ஒரு மருந்து, தேவையான ஒரு விடுதலை, தேவையான ஒரு வழி, தேவையான ஒரு ஒளி, தேவையான ஒரு வித்தியாசமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தின் பொக்கிஷம் இதுக்குள்ள இருக்குங்க. பிடிச்சுக்கோங்க. இறைவார்த்தை பற்றி கொள்ளுங்கள். உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கட்டுகள் உடையும், மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும், கர்ப்பத்தடைகள் மாறும், எல்லா சூழ்நிலைகளிலும் விடுதலையும் சந்தோஷமும் வாழ்வும் கிடைக்கும். மீண்டும் அழுத்தமாய் சொல்கிறேன், இறைவார்த்தை பிடிச்சு கொள்ளுங்களேன். இந்த வார்த்தையை பிடிச்சவங்க யாருமே வெட்கி தலைகுனிந்து நாணுவதற்கு ஆண்டவர் விடவில்லை. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டால், இதை வாழ்வாக்கினால், இதை பின்பற்றினால், இதை அறிக்கையிட்டால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாக, உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய அபிஷேகம் நிறைந்ததாக ஆண்டவர் மாற்றுவார். இறைவார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். இறைவார்த்தை வாழுங்கள். சூழ்நிலைகள் மாறும். வாழ்த்துக்கள்.